எல்லோருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு விதியை வெல்வது எப்படி அப்படின்னு அந்த கிளி கதையில் பார்த்தோம் இல்லைங்களா, அதை பார்க்கலாம். சுவாமிநாதன் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, கிளி கதை எவ்வளோ அழகாக சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போது நம்ம விதியை எப்படி அந்த விதியிலேருந்து விதிங்கிற அந்த கூண்டுக்குள்ளேருந்து நாம் எப்படி வெளியே வர முடியும்? அந்த கிளி கூண்டுக்குள்ளேருந்து எப்படி வெளியே வந்துச்சோ அதை போல் நாம் விதிக்கிட்டேருந்து எப்போ நம்மளை நாம் காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கதை அழகாக உணர்த்திச்சு இல்லைங்களா. அந்த கிளிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அது உணர்த்தியது இல்லைங்களா. அதையே பார்ப்போம். இப்போது ஒருத்தன் இந்தியாக்காரர் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு கிளியை பிடிச்சிட்டு வளர்த்திட்டு இருந்தான் இல்லைங்களா. அதை கூண்டுக்குள்ளே வச்சு அதுக்கு வேண்டிய சாப்பாடு உணவு தண்ணி எல்லாமே கொடுத்து அதை வளர்த்திக்கிட்டு இருந்தான். திரும்பவும் ஒருக்கா ஆப்பிரிக்காவுக்கே போகும்போது அந்த கிளிக்கிட்டேயே கேட்டான், கிளியே உன் சொந்தங்கக்கிட்டெல்லாம் ஏதாவது செய்தி சொல்லணுமா சொல்லு அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நீ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வச்சு நீ எனக்கு தேவையான கூண்டில் வச்சு தேவையான உணவு தண்ணியெல்லாம் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு இந்த கிளி சொல்லுது இல்லைங்களா. அப்போது இவன் அங்கே போன உடனே அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணான், அந்த கிளி காட்டுக்கு போய் அந்த கிளி உட்காந்துட்டு இருக்கிற இடத்தையெல்லாம் பார்த்தான். எல்லாமே ஜோடியாக உட்காந்துட்டு இருந்துச்சு, ஒரு கிளி மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த அப்போ அந்த கிளிக்கிட்ட போய், கிளியே உன் ஜோடி கிளி என்கிட்ட தான் இருக்குது, அதை உங்ககிட்ட சொல்லி செய்தி சொல்லி அனுப்பிச்சு, எல்லாமே அதுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லவும், அந்த கிளி என்ன பண்ணுச்சு, அப்படியே பொலன்னு கண்ணீர் விட்டு சுருண்டு விழுந்து செத்து போச்சு இல்லைங்களா. அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணான், அச்சோச்சோ ஒரு உசு வேஸ்ட்டாக போயிடுச்சு, நாம் சொல்லி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த கிளிக்கிட்டையும் அதையே சொல்லிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் போய் சொன்னேன், உன் சோடி கிளி பொலன்னு கண்ணீர் விட்டு சுருண்டு விழுந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லவும், இந்த கிளி என்ன பண்ணிச்சு, இதுவும் அதே பொலன்னு கண்ணீர் விட்டுட்டு சுருண்டு விழுந்து செத்து போச்சு. அச்சோ அதை சொல்லி அதை அப்படி ஆயிடுச்சுன்னா இதுக்கிட்ட சொல்லி இதையும் செத்து போச்சே அப்படின்ட்டு சரின்னு சொல்லிவிட்டு அந்த கிளி எடுத்து வெளியே போட்ட உடனே அது என்னாச்சு, அப்படியே நல்லா பறந்து போய் மரத்தில் உட்காந்துருச்சு. அப்போ அவனை பார்த்து என்ன சொல்லிச்சு, அந்த கிளி என் ஜோடி கிளி அங்கே சாவலை, அந்த கிளி உன் மூலியமா எனக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சிச்சு, அது மூலியமாக நானும் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு இல்லைங்களா. அப்போ அந்த கிளி இவன் அந்த கிளியை எடுத்துகிட்டு இங்கே கூண்டில் வச்சு வளர்க்கணுங்கிறது அதனோட விதி. ஜோடி கிளியை பிரிச்சுட்டான் இல்லைங்களா. அப்போது அந்த கிளி ரெண்டும் என்ன பண்ணுச்சு, மதிப்படி அது ஜெயிச்சு வெளியே வந்துடுச்சு, தனியாக காப்பாற்றிக்கிச்சு. அந்த கூண்டுலேருந்து ஜெயிலேருந்து வெளியே தனியாக காப்பாற்றிக்கிச்சு இல்லைங்களா. அதுபோல் மனுஷாளுக்கும் விதிங்கிற அந்த கூண்டில் தான் அடப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த விதிங்கிற அந்த கூண்டுக்குள்ளேருந்து நாம் வெளியே வரணும்னு என்ன பண்ணணும், அதுக்கு தான் இந்த சமாதி நிலை அப்படின்னு உணர்த்தினதில்லை. அப்போ அந்த சமாதி நிலை கிடைக்கணும்னு என்ன பண்ணணும், முதல்ல பகவானை கெட்டியாக பிடிக்கணும், பகவான் பாதம் சரணடையணும் சரிங்களா. இந்த பகவான் பாதம் சரணடையும் போது, அப்பா உன் பாதமே சரணாகதிப்பா நீ பார்த்துக்கோ அப்படின்னு விடும்போது அந்த பகவான் நம்மளுக்கு வழிகாட்டிக்கிட்டே வருவார் சரிங்களா. எல்லா டெஸ்ட்டும் நடக்கும். இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது டெஸ்ட்டெல்லாம் நடந்துச்சு இல்லைங்களா, டெஸ்ட்டு வச்சு தானே மார்க் போடுவாங்க. அதை மாதிரி தான் பகவானும் பண்ணுவார். எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வரணும். பகவான் பாதத்தை பிடிச்சிட்டா அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க என்னென்ன டெஸ்ட் வைக்கிறாங்களோ அதையெல்லாம் பாஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்போது என்ன பண்ணுவார் பகவான், எல்லாமே அவங்க சொல்கிறபடி நாம் நடக்கிறோமா இல்லையான்னு பார்ப்பார். பார்த்துட்டு முதல்ல பக்தியில் போதணும்,
திரும்ப இந்த தியானம் ஸ்டார்ட் பண்ணணும். தியானம் பண்ணும்போது தான் இந்த மன அமைதி கிடைக்கும். மன அமைதிக்காக தான் தியானம் பண்ணுறது. தியானம்னா என்ன? மனசை அமைதி பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் தியானம். தவம்னா என்ன? தவம்னா சமாதி நிலைக்கே போயிடலாம். அப்படியே தன்னை மறந்த நிலையில் உட்காந்துட்டு இருக்கலாம் ஆனந்தமாக. அதுவே தவம். அப்போது அந்த தவத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா மனமற்ற நிலையில் உட்காந்துட்டு இருப்போம். அதுவே சமாதி நிலை. அப்போ அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது பகவான் வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துக்குவார். சரிங்களா? அப்போ சமாதி நிலைக்கு போகும்போது நாம் பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லைங்களா? அப்போது எப்படி வந்து இந்த ஆன்மீகத்தில் பூந்தா எப்படி வந்து விதியை வெல்ல முடியும் டவுட் இருக்கும் இல்லைங்களா எல்லாத்துக்கும். இப்போ விதி வந்து எப்படி வேலை செய்யுது? நவகிரகங்கள் மூலிமா வந்து வேலை செய்யுது. அவங்கவுங்களுக்கு உண்டான வேலையை அவங்கவுங்க பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா? இப்போ அவங்களுக்கெல்லாம் ஹெட்டு யார்? பகவான். அப்போ நம்ம பகவானையே பிடிச்சிட்டோம் இல்லையா? பகவானை பிடிச்சிட்டோம். தவம்னா என்ன? உள்ளுக்கு ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய பயிற்சி தான் தவம். அப்போ எழுப்பிட்டோன்னா நாம் அமைதியாகிட்டோம், ஆன்மாவை எழுப்பிட்டோன்னா பகவான் உட்காந்துக்குவார். பகவான் செயல்படுத்த ஆரம்பிச்சுக்குவார். அப்போ வந்து அந்த விழி பகவான்கிட்ட வந்து அந்த விதியெல்லாம் வேலையை காட்டுமா? காட்டாது இல்லை. உள்ளே இருக்கிறது பகவான் தானே. அப்போது பகவானே வந்துட்டார் அப்படிங்கும்போது அந்த விதியெல்லாம் அடங்கி போயிடும். அதனால தான் சொல்கிறது, நம்ம வந்து தவம் பண்ணும்போது வந்து இப்போ ஜோசிக்காரங்கிட்டே கொண்டு போய் ஜாதகம் காட்டினா கூட தவம் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு பார்க்கவே தேவையில்லை, போங்கன்னு விடுவாங்க. ஏன்? ஜாதகம் பாதிக்காது. தவம் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே பாதிக்காது. அதனால் ஜோசியம் பார்க்க தேவையில்லை, ஜாதகத்தை என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க தேவையில்லை. நவகிரகங்களால் பாதிப்பு வராது. எல்லா தேவர்களுடைய ஆசீர்வாதமும் உண்டு. சரிங்களா? மூத்தவர்கள் ஆசீர்வாதமும் கிடைச்சிடும். அப்போது இந்த தவத்தில் போய் பகவானை எழுப்பி விட்டுட்டோன்னு உள்ளுக்குள்ளே எழுப்பும்போது பகவான் செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா எதன் மூலியமும் நம்மளுக்கு பாதிப்புன்றது கிடையாது. அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, 4 to 6 தான் கோல்டன் டைம் சொல்கிறோம். இப்போ பகவானை தட்டி எழுப்பிட்டோன்னு வைங்களேன், எல்லா டைமுமே கோல்டன் டைம் தானே. யோசிங்க. அதுக்குண்டான பயிற்சி தான் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அப்போது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் பார்த்தீங்களா? நம்ம விதியிலேருந்து அதை வந்து மதிப்படி நம்மளை வந்து வாழ வைக்குது அப்படிங்கும்போது, விதி விலகுது அப்படிங்கும்போது இதை விட ஒரு சரியான ரூட்டு காமிப்பார் பகவான். சொல்லுங்கள் பார்க்கலாம். பகவான் சொல்லிட்டா, நீ கர்மவினைப்படி நீ அனுபவிச்சுட்டு இருக்க, நீ இதெல்லாம் புரிஞ்சிட்டு பகவான் பாதத்தை சரண்டர் ஆகிட்டு பகவான்கிட்ட கேட்கும்போது இந்த வழியை காமிப்பார். அந்த வழியில் நாம் பிரயாணம் பண்ணும்போது மட்டும்தான் நாம் வந்து அந்த விதியிலேருந்து நாம் தப்பிக்க முடியும். இப்போ ஹீலிங்க்கு கூட வந்து ஏன் வந்து நாமளே நம்மளோட இதை வந்து ஹீலிங் பண்ணி கூட நல்லா பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுங்கள்? இப்போ ஹீலிங் பண்ணும்போது எதையுமே எப்பயுமே கேட்காதீங்கன்னு எதுக்கு சொல்கிறதுன்னா, இப்போ வந்து நம்ம ஹீலிங் பண்ணும்போது இது நல்லா ஆகணும்னு சொல்லி நல்லா பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன். இப்போ நாம் கர்மா என்ன வாங்கிட்டு வந்தோமோ அதை நாம் அனுபவிச்சு தானே ஆகணும். அனுபவிக்கலைன்னா அதுக்கு திரும்பவும் வந்து அதை அனுபவிக்கணும். ஆகையினால தான் நம்மளோட அந்த கர்ம வினையை நாமளே தீர்த்துக்கக்கூடாது, ஹீலெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அதுக்கு தான். அப்போ பகவானை பிடிச்சிட்டு போது நாம் வந்து மகான்களை குருவை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், அவங்க வந்து நாம் வாங்கிட்டு வந்ததை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதை இத்தசோடு இருக்கிறத இத்தசோட பண்ணிடுவார். அதுக்கு தான் ஒரு குருவை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். அதாவது இவ்வளோண்டு வரதை இவ்வளோண்டா பண்ணிடுவார். நம்ம கர்மா வேணால் நாம் அனுபவிச்சு தான் ஆகணும், அதை கம்மியாக பண்ணிடுவார். சரிங்களா? அதனால் அதுக்கு தான் வந்து ஒருத்தர் பிடிச்சிக்கோங்க, குருவை பிடிச்சிக்கோங்க. அந்த பகவானுக்கு கூட அந்த ரைட்ஸ் கிடையாது. அந்த பகவான் வந்து குருவுக்கு தான் அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த கர்மாக்களை கம்மி பண்ணுற ரைட்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காருன்னா மகான்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. அதனால தான் குருவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் பாதத்தை பிடிக்கும்போது அவர் வந்து நம்மளை அதிலிருந்து நம்மளை காப்பாற்றிடுவார். அந்த காப்பாற்றக்கூடிய உரிமை யாருக்கு உண்டுன்னா மகான்களுக்கு, குருவுக்கு மட்டும்தான், சித்தர்களுக்கு குருவுக்கு மட்டும்தான் உண்டு. சரிங்களா? அப்போது இப்போ ஏற்பட்ட பொக்கிஷத்தை நாம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்குவோம், வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவோம்.
விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். இதில் 10 நிமிஷத்துக்கு மேலே எடுத்தால் ஃபார்வேர்ட் ஆக மாட்டேங்குது. நேற்று எடுத்து ஃபார்வேர்ட் ஆகலை. இப்போ அடுத்த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சரிங்களா? பாய்.